सद्गुरु ललितानंद नाथ, सद्गुरु ललितानंद नाथ, सद्गुरु ललितानंद नाथ, मृदुल पद पद्मे रमतु सद्गुरु ललितानंद नाथ, मृदुल पद पद्मे रमतु साधूनां आरामे विरामे में, साधूनां आरामे विरामे में चित्तं रमतु सदा तत्कमले में, चित्तं सदा रमतु तत्कमले। सद्गुरु ललितानंद नाथ, मृदुल पद पद्मे रमतु श्यामानंद पद सेवक से, श्यामानंद पद सेवक से उत्तम से सेवक उत्तम से मम कुल गुरु सद्गुरु ललितानंद नाथ, मृदुल पद पद्मे रमतु भूमांबा चित्ताकर्षक, भूमांबा चित्ताकर्षक मत्कुलदेवस्य मन्नाथस्य, भूमांबा चित्ताकर्षकस्य च मत्कुलदेवस्य मन्नाथस्य सद्गुरु ललितानंद नाथस्य मृदुल पद पद्मे रमतु मे चित्तं रमतु। सद्गुरो पाहि मां परमदयाळु पाहि मां, सद्गुरो श्री ललितानंद सद्गुरो पाहि मां, सद्गुरो श्री श्यामानंद सद्गुरो रक्ष मां, श्यामानंद सद्गुरो सद्गुरो पाहि मां, ललितानंद सद्गुरो सद्गुरो रक्ष मां, ललितानंद सद्गुरो सद्गुरो रक्ष मां, ललितानंद सद्गुरो सद्गुरो रक्ष मां। सद्गुरु चरणारविंद की जय। सद्गुरु ललितानंद नाथ मृदुल पदपद्मे रमतु, சத்குரு லலிதானந்த நாதரின் அதி மிருதுளமான அதி கோமளமான மென்மையான அந்த திருவடி தாமரையிலே ரமத்து ரமிக்கட்டும். சாதுநாமாராமே விராமே மே, சாதுக்களுக்கு ஆராமம் வெகுகாலமாக இவரை அண்டினால் நமக்கு ஆஸ்வாசம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு வந்து சேருகின்ற சாதுக்களுக்கு விராமே அவர்கள் நினைத்தது நடக்கும். மே சித்தம் ரமது சதா தத்கமலே, அவருடைய திருவடி தாமரையிலே அப்பேற்பட்ட சத்குரு லலிதானந்தநாதரின் திருவடி தாமரையிலே என் மனமானது ரமிக்கட்டும். ஷாமானந்த பத சேவகஸ்ய, ஷாமானந்தரின் திருவடிக்கு சேவை செய்வதிலே தன்னிகரற்றவர், உத்தமஸ்ய தன்னிகரற்றவர், மம குல குரோஹோ எனது குலத்திற்கே குருவாக இருப்பவர், பூமாம்பா சித்தாகர்ஷகஸ்ய பூமாம்பாவின் சித்தத்தை ஆகர்ஷித்து
விளங்கும் மத்குல தேவசே என் குலதெய்வமான மன்னாதசே என் குருநாதரின் திருவடி தாமரையிலே என் மனமானது சதா ரமிக்கட்டும். அனிமான் பரம பகவதான் ஸ்வராமி என்கின்ற ரீதியிலே சத்குரு லலிதானந்தநாதருடைய சரிதாமிர்தம் பாகம் 6 யதாமதி யதாசக்தி அவருடைய குரு கிருபா பிரவாகத்தினாலே அவருடைய வாழ்வியல், அவருடைய உயர் நோக்கம், அவருடைய கைங்கரியங்கள், அவருடைய மந்திர சித்தி, அவருடைய தபசித்தி, அவருடைய பெருமைகள், அருமைகள், அவருடைய சுவினய சீலத்துவம் முதலான நற்குணங்களின் கடலாக இருக்கின்ற சத்குருநாதரின் அருமை பெருமைகளை உணர்ந்து வாழ்வோமாக குருசரண ரத்தர்களாக குருசரண பாம்சுக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். பரமானந்த தந்திரத்திலே பார்வதி பரமேஸ்வர சம்வாத ரூபமாக 3வது உல்லாசத்திலே மந்திர பேதங்களை பற்றி கூடுகின்றார் பரமசிவனார். கோட்டிஷா சக்தி மந்திராஸ்து பிரசித்தாஸ்தேஷு சோத்தமஹ ஸ்ரீவித்யா மந்திரராஜோயம் சோபி துவாதசாஸ்திதா. கோடிக்கணக்கிலே சக்தியுடைய மந்திரங்கள் பல்வேறு கிரந்தங்களிலே கொட்டி கிடைக்கின்ற மறைப்பொருளாக இருக்கின்றன. கடலை நாம் ரத்னாகரம் என்கின்றோம். ரத்னாகரம் என்றால் பெரும் நிதி குவையல் ஆங்காங்கு கடலுக்கு ஆழ்கடலிலே இருக்கின்றன. அவற்றை நீந்தி சென்று அதை மூழ்கி பொறுக்கி எடுத்து வந்து பாதுகாத்து அனுபவிப்பவர்களுக்கே அதன் அருமை பெருமைகள் தெரியும். அதுபோல கோடிக்கணக்கான மந்திரங்கள், சக்தி மந்திரங்கள், பிரசித்தமானவைகள், உத்தமானவைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்ரீவித்யா மந்திர ராஜமாகிய பஞ்சசாட்சரி மந்திரம் சோபி, அதுவும் துவாதசாஸ்திதா 12 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 12 விதங்களிலும் தத்ராவித் விதயம் சிரேஷ்டம் காதிர் ஹாதிஷ்ட சுந்தரி. காதி வித்யா ஹாதி வித்யா என்று முதல் 2 தலையாய மந்திரங்களின் பேதங்கள் சுந்தரி மந்திரமாகிய திரிபுரசுந்தரிக்கு பிரீத்தி தருகின்ற பஞ்சசாட்சி மந்திரங்களுள் இவ்விரண்டு வகை மிகவும் பிரசித்தம். தத்ர காதிப்பரோ தேவி தத்சமோ நைவ வித்யதே. காதி வித்யான பஞ்சசாட்சரியை அதற்கு ஈடு இணையான ஒரு சமமான மந்திரம் என்பது இன்றளவும் காணப்படவில்லை என்று பரமேஸ்வரன் சொல்கின்றார். சாது ஸ்ரீ குருநாதஸ்ய கிருபையைவ லப்யதே அநேக ஜென்ம சுகிருதம் வினா சம்பு கிருபாம் வினா. அந்த காதி வித்யையோ குருநாதாளுடைய கிருபை, அந்த கிருபா பிரவாகம் இருந்தாலே ஒழிய கிடைக்காது. அநேக ஜென்ம சுகிருதம் வினா, ஜென்மாந்தரங்களிலே பல வகைகளிலே நாம் சுகிருதம் புண்ணிய சுகிருதத்தை சேர்த்திருந்தாலே ஒழிய அது கிடைக்கப் போவதில்லை. வினா சம்பு கிருபாம் வினா, பரமசிவனுடைய அனுமதியும் ஆக்ஞையும் கிருபையும் இல்லாவிட்டால் இது கிடைக்காது. நலப்யாசா கதாச்சித் சாத் பிராக்ஷிவாராதனம் வினா. பரமசிவனை ஆராதனம் செய்யாதவர்களுக்கு இது காதி வித்யை என்பது லப்யமாவது சுலபமல்ல. யதா சகிருத்து ஸ்ருதாநாத பக்திராது சா பரமேஸ்வரி. மகான்களுடைய திருவாயிலிருந்து போகும் விஷயங்களே மந்திரங்களாகும், ரகசியங்களாகும், கோபனீயமான வஸ்து. கர்ண பிரவேச மாத்திரேன முக்த சுத்யோன சம்சய. குருநாதருடைய திருமுகமாகிய அந்த திருமுக கமலத்தில் நின்றும் காதி வித்யை எனும் தேனான அந்த மந்திரங்கள், பஞ்சசாட்சரி மந்திரங்கள் கர்ண பிரவேச மாத்திரேன நம் காதுக்குள் நுழைந்த அக்கணமே முக்த சத்யோன சம்சயா, அந்த ஜீவன் முக்தியை அடைகின்றான். யதா மணிஸ்பர்ஷ மாத்ராது லோகோபவதி கஞ்சனம். ஸ்பர்ஷவேதி கல் என்கின்ற கல்லை கொண்டு இரும்பின் ஒரு துகளை தொற்றாலும் அது தங்கத்தை கொட்டும் ஸ்பர்ஷவேதி கல்லா மாறும், இரும்பும் தங்கமாக மாறும். அதுபோல் ததா சகுச்சுதா தேவி மோக்ஷாயைவ பவென்று நாம் காதிலே விழுந்த மாத்திரத்திலேயே மோக்ஷானுபவத்தை தரக்கூடியது பஞ்சசி என்கின்ற காதி வித்தை. பகுனா கிமிஹோக்தேன ஸ்ருணுதத்வம் வசோ மமா. நான் சொல்கின்றேன் கேளிதன் பெருமையை. அநேக ஜென்ம சுகிருத்தை விநாசா நைவ லப்யதே. ஜென்மாந்தரங்களிலே செய்யப்பட்ட அநேக விதமான பூர்வ புண்ணிய விசேஷத்தினால்தான் இது கிடைக்கும். ஸ்ருணுதஸ்யாமா தேவ்யாஸ்திரவிதம் ரூபமுத்தவம் என்று இந்த மந்திரங்கள் காதி வித்யை என்பது அதன் பெருமை. அது ஸ்ரீநாதஸ்ய கிருபாரூபா பக்தானாம் கர்ணனந்ததா நிவிஷ்ய சிவபாவம் யா ததாதி பஜதாம் நிருணாம். அந்த ஸ்ரீநாதனான குருநாதனுடைய அந்த கிருபாரூபமாகிய அந்த கிருபா பிரவாகத்தினாலே பக்தர்களுடைய காது ரந்திரங்களிலே புகுந்த அக்கணமே
சிவானுபவத்தை சிவாஹூட் என்று கூறக்கூடிய அந்த உயர்நிலையை தந்து விடுகின்றது. அவ்வாறே அதை பஜிப்பவர்கள், இதை கூட ஆரம்ப சாதகர்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ஆவர்த்தியாவது செய்ய வேண்டும் அப்பா என்று குருநாதர் வலியுறுத்துவார். ஒரு நாளைக்கு 1000 செய்தால் மிகவும் ஸ்ராக்கியம். அதுவும் நதி தீரம் சிவாலயங்கள், மலைமேல் உற்ற சிவாலயங்கள், மலைமேல் உற்ற வைணவ திருத்தலங்கள், மகாக்ஷேத்திரங்கள், மகாசாகரங்களிலே சமுத்திரத்திலே நதிகள் சென்று அடையும் அந்த நதி துவாரம் பிரவேச ஸ்தலங்கள் மற்றும் கங்கா யமுனியோர் மத்தியே, இந்த கங்கை யமுனைக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலே இருந்து கொண்டு ஜபம் செய்வது, சப்த மோக்ஷபுரியிலே இருந்து கொண்டு ஜபம் செய்வது, உயர்ந்த பலகையே அமர்ந்து கொண்டு ஜெயம் செய்வது, மனம் ஏகாகிரத்தோடு ஜபம் செய்வது, இவ்வனைத்தும் அதுவும் வாயை விட்டு கூறாது சித்தத்திலே அந்த பிரதி அக்ஷரத்தையும் தியானித்து, பிரதி அக்ஷரமும் அது நம் கண்முள்ளே காலாவட்டத்திலே ஓட ஆரம்பிக்கும். அதை பார்த்து படிக்கும் மனம், பார்த்து படிக்கும் அபியாசத்தை ஏற்படுத்தி கொள்ளும். அது உபாம்சுவின் ஒரு நிலை. அது கோடி விதமான பலன்களை தரக்கூடியது. எவ்வாறு எனில் 13 நாள் 18 நாள் மகா யுத்தம் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கண்ணன் ஸ்ரீமத் பகவத்கீதையை போதிக்கின்றான். அதுவும் அந்த பல நாட்கள் தொடரவில்லை, ஒரு முகூர்த்த காலம்தான். அவன் கேள்வி கேட்டான், பதிலளித்தான், கேள்வி கேட்டான், பதிலளித்தான், சம்சயங்கள் நீங்கின. பரமாத்மா சர்வேஸ்வரன் தான் என்பதை அவனுடைய விராட் ஸ்வரூபத்திலே புரிந்து கொண்டு அவன் சொன்னபடி மீதி அனைத்தையும் செய்து பாரத யுத்தத்திலே ஜெயம் பெற்றான் அர்ஜுனன் என்று கூறப்படுகின்றது. உபாம்சுவாக மனம் மட்டும் ஜபிக்கக்கூடிய உயர்நிலையை பெற்ற சாதகர்கள் ஒரு ஆவர்த்தி செய்தாலும் அது 10 ஆவர்த்திக்கு சமம். நதி தீரத்திலே அவ்வாறு அமர்ந்து செய்தால், மகான்களுடைய அதிஷ்டானத்திலே அமர்ந்து செய்தால் ஒன்றுக்கு 100 மடங்காக பலன் தரும். சித்த புருஷர்களுடைய சமாதி தலங்கள், சிவாலயங்கள், வைணவ தலயங்கள் நதி தீரத்தில் அமைந்தவை, கடல் பிரதேசத்திலே அமைந்தவை, இவை கோடிவிதமான பலத்தை தரும். பசுக்கொட்டில் மற்றும் கோகுலம் வாழ்கின்ற இடம், மகா புண்ணிய கஷேத்திரங்கள், சத்துவமோக்ஷபுரிகள், இவற்றில் செய்யப்படும் ஜபங்கள் தியானங்களும் அளவுக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்ட உயர்நிலையை தரக்கூடியும், எந்த விதமான சம்சயமும் இல்லாது இந்த பரதேவதையின் இந்த மகாமந்திரங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டால் நிரந்தரம் அணிந்தன மேதமான மோந்தகார பரிபந்தினி என்கின்ற கூறப்படும் அந்த பரதேவத்தை பிறவிச்சூழலிலிருந்து நம்மை விடுவிக்கின்றாள் என்று குருநாதர் அடிக்கடி பஞ்சசியை செய்துவா என்று தன் வாழ்நாளிலே பகுதா ஸ்ரோதவியம் பகுத்பி ஸ்ரோதவியம் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு அவசரங்களிலே அவர் கூறி அனுகிரகித்துள்ளார். பிரவருத்த அவருக்கு அவர் சொன்னபடி அனைத்தையும் செய்து காட்டிய மகதி நம் பூர்வ புண்ணிய வசாத்து நமக்கு ஆச்சாரியானியாக இருக்கின்ற பூமாம்பா ஆவார்கள். அந்த பூமாம்பா உயர்ஞான ஸ்வரூபிணி, மகா தபஸ்வினி. அவளே பரதேவத்தை, அவளேதான் காதி வித்யை, அவளேதான் தசமா வித்யை, அவளேதான் பரதேவத்தை, அவள்தான் நமக்கு அனைத்தையும் வழிநடத்தும் நியாமக ஸ்வரூபம். எனவே அவளை கொண்டாடுகையிலே அமலாம் பிரவருத்த ஞான சம்பன்னாம் மாத்ருபூதாம் மமாஸ்ரயாம் பிரேயசீம் குரு பத்னீவ சூச்சயந்தீம் பஜேத் பூமாம். பிரவருத்த ஞான, உயர்ந்த ஞானத்தை சம்பன்னாம் சம்பாதித்திருப்பவள், மாத்ருபூதாம் மமாஸ்ரயாம் நம் போன்றவர்களுக்கு தாயாக விளங்குபவள், மமாஸ்ரயாம் எனக்கு புகலிடமாக விளங்குபவள், பிரேயசீம் குரு பத்னீவ சூச்சயந்தீம் பஜேத் பூமாம். சாட்சாத்து ஆச்சாரியானியாக இருந்து கொண்டு குருபத்னியின் ஸ்தானத்தை வைத்து கொண்டு அனைவருக்கும் நியாமக ஸ்வரூபமாக இருந்து கொண்டு மறைபொருளை சூச்சிக்கின்ற அந்த பூமாம்பாவை நாம் நமஸ்கரிக்கின்றோம். அமலாம் விமலம் சுத்தாம் தியாகேஷிம் வரயோகேஷிம் நிமலாம் பிரபலாம் புத்தாம் வந்தேகம் பரதேவதாம். அமலமானவள், தூய்மையின் ஓர் வடிவு, எளிய வடிவு. எவ்வளவு உயர்ந்த ரக புடவை இருந்தாலும் அதை கட்டாது 200 ரூபாய் 300 ரூபாய் மிகைப்படாத சாதாரண காட்டன் புடவை, அந்த நூல் புடவையை தரித்து கொண்டு அனுஷ்டான பறையாக ஒரு வாழ்வு,
சதா தியானமயமான வாழ்வு, சதா சங்கீர்த்தனமயமான வாழ்வு, இறையடியார்கள், அம்பிகையை வணங்கும் உயர்ந்த தாசர்கள், உபாசகர்கள், வீராச்சாரியத்திலே நிலைநாட்டு யாண்டும் திளைப்பவர்களாகிய சுத்தாத்மாக்களை வணங்கி வணங்கி இவளும் சுத்த சுரூபிணியாக உயர்ஞான நிலை பெற்றவளாக வாழ்ந்து காட்டியவள். தியாகேஷிம் வர யோகேஷிம், எதுவும் தனக்கு தேவையில்லை என்று அனைத்தையும் நடத்தி கொண்டு வாழ்வியலை உயர்ஞான பிராச்சுரியாணியாக இருந்து கொண்டு உயர்ஞானத்தின் ஒரு உருவாக வாழ்ந்து காட்டி நிமலாம் பிரபலாம் புத்தாம், இவ்வாறு பூர்வ புண்ணிய சுகிருத்தேன எண்ணற்ற மந்திரங்களையும் மகாமந்திரங்களை மகாக்ஷத்திரங்களிலே ஜபித்த பயனாலும் மகா தாந்திரிகர்கள் நிறைந்த சபையிலே மகா மண்டல மிஸ்ரர்களும் மகாமண்டலேஸ்வரர்களும் கூறி அழைத்து பூஜித்த பெருமை கொண்டவள் ஆகிய இந்த பரதேவத்தை வந்தேஹம் பரதேவதாம் பூமாம்பாவை நமஸ்கரிக்கின்றேன். லசதுர்த்வசிந்தூரேன லசத்பாலாம் சுவாசினிம் ஹசன்மந்தஸ்மிதா பூர்ணம் வந்தேஹம் குருதேவதாம். லசத் ஊர்த்வசிந்தே சிந்தூரேன, விஷாலமான இந்த நெற்றித்திலத்த நுதலிலே ஊர்த்வசிந்தூரேன செஞ்சாந்து குழம்பை நீளமாக இட்டுக்கொண்டு லசத்பாலாம் சுவாசினி, உயர்ந்த அம்பிகையை உபாசிக்கும் சுவாசினியாக இருந்து லசன் மந்தஸ்மிதா பூர்ணம், ஹசன் மந்தஸ்மிதா பூர்ணம், மெல்லிய பூர்ணகை வெண்ணகை தவழும் திருவதனம். வந்தேகம் குருதேவதாம், அப்பேற்பட்ட தேவதையை குருதேவதையை நான் நமஸ்கரிக்கின்றேன். ஆச்சரணை என்ன? குருஸ்மரணம் குருஸ்மரணம் குருஸ்மரணம், குருசேவை குருசேவை குருசேவை. வார்ஷிக உற்சவங்கள், குரு பர்வா, கோலஷாத்தம், இவ்வளவுதான் அவளுடைய வட்டம். குருஸ்மரணம் குருஸ்மரணம் குருஸ்மரணம், அவ்வாறே தன் வாழ்க்கை வாழ்ந்தவர். குருசேவை குருசேவை குருசேவை. பூமாம்பா லலிதானந்தநாதருக்கு அத்துணை கைங்கரியங்கள் செய்தவள். மகாத்மா கோதண்டராம சுவாமிக்கு ஆட்பட்ட குடும்பம். எனவே விட்டல சேவையும் வந்து சேர்ந்தது. அதனால் எண்ணற்ற பாகவத மகனியர்களை கைங்கரியம் செய்யும் பாக்கியமும் பெற்றாள். பிரமாணம் சக்த கர்மாணம் அனிதம் சக்த மண்டலை கிருதானேக மகாயஜ்ஞான் வந்தேகம் பரதேவதாம். சக்த கர்மங்களுக்கு பிரமாணமாக தான் வாழ்ந்து காட்டி அனைத்து சக்த கர்மக்களையும் இவ்விதம் செய்ய வேண்டும். என் குருநாதர் இவ்வாறு செய்வார். தனக்கு அத்துணையும் அப்பட்டமாக தெரிந்திருந்த போதும் என் குருநாதன் இவ்வாறு சொல்வார் என்றுதான் கூறுவாரே தவிர நான் சொல்கின்றேன் கேளுங்கள் என்று ஒரு முறையும் கூறியதல்ல. கிருத அநேக மகாயஜ்ஞானு, மகாயாகங்கள் என்ன, உயர்ந்த சண்டி யஜ்யங்கள் என்ன, சதச்சண்டி என்ன, 108 சுவாசினி பூஜை, அவ்வாறே 108 பாகவத பூஜை, அவ்வாறே ஷோடச தம்பதி பூஜை என்று எழுதிக்கொண்டே செல்லலாம். இந்த பட்டியல் விரிவுக்கஞ்சி மேற்கொண்டு சொல்லவில்லை. மகா யாகங்களாகிய பெரும் யாகங்களை கும்பகோணம் முதலான மகா கரையிலே மகா புண்ணிய காலத்திலே தான் செய்து காட்டியவள். மனிதம் சாக்த மண்டலை, அனுஷ்டான பரனாக இருப்பவன் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. தன் கிராமத்தை விட்டு வெளியூருக்கே செல்ல தேவையில்லை. அவனுடைய உபாசனா மூர்த்தி ஒன்றே போரும். அதை உபாசிக்கும் விதத்திலே, உபாசனா காலத்திலே அந்த கிரமப்படி அழகாக அவன் செய்து விட்டால் அந்த தெய்வதையை தவிர தன் வீட்டில் இருக்கின்ற அந்த உபாசனா மூர்த்தி அது இஷ்ட தெய்வமாக மாறிட அந்த இஷ்ட தெய்வத்திலே துணை பேரன்பை கொட்டி பக்தி செய்கின்ற உயர்ஞான ஸ்தரத்திலே இருப்பவள் பூமாம்பா. அதனால் கிருத்த அநேக மகாயஜ்ஞானு. அப்பா, நாங்கள் வரும் சரண் நவராத்திரி காலத்திலே மகாயஜ்யம் செய்யலாமா? அவள் சங்கல்பம் செய்துவிட்டாள் என்றால் சரி என்பார் குருநாதர். தன்னிடம் வந்து கேட்டால் அவளை கேளேன் என்பார். வந்தேகம் பரதேவதாம், சாட்சாத்து பரதேவதையாகவே அவளை வெளிமண்டலத்தவர்களும் நம் குருநாதரும் சக்தி ஸ்வரூபமாகவே அனுக்ஷணம் அனுபவித்தவர். ஸ்ரீயஸ்ச முக்கியா என்றும் சீதாயாக சரிதம் மகத்து என்றும் ஸ்ரீமத் ராமாயணம் பெண்களின் பெருமையை, குலப்பெண்களின் பெருமையை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண் பெண் என்று இரு வடிவம் இயற்கையிலே சக்தியின் வடிவமாகவும் சிவனின் அம்சமாகவும் படைக்கப்பெற்ற போதிலும் பெண்களுக்கே முதன்மை என்பது
அன்று தொன்று தொட்ட காலத்திலிருந்தே வந்த ஒரு சௌபாகியம். பெண் உரிமைக்கு முதல் ஸ்தானம் தருவர். பெண்களை வளர்ப்பதிலே அதிக கவனம் கொள்வர். ஆண்கள் தானாக வளர்வர். அவர்களை அவ்வப்பொழுது தட்டி வைத்தால் போரும். அந்த பெண்களின் வளர்ப்பிலும் நற்போதனைகளை கூறி இறைவழி பக்கம் திருப்பி விடுவது என்பது அது மிகவும் பெரிய ஒரு கலை. அதை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தனர். இயற்கை என்பது அறம் வளர்ப்பது என்பதே இவர்களுடைய வாழ்வியல். சாதாரண ஒரு நீர்மோர் கலந்து கொடுத்தாலும் அது ஒரு அறம். ஒரு மரம் செடி கொடிகளை பசுப்புள்ளி தின்ன வருகின்ற பசுமாட்டுக்கு குடிக்க ஆங்காங்கே நீர்ப்பானைகளை பள்ளத்தை வெட்டி அதிலே நீர் தேக்கி வைப்பர். கொடிய காலத்தில் வெயில் காலத்திலும் இது பூர்த்த தர்மம் என்று. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அறத்துக்கண் வழிவகுக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகின்றார். திருமணம் என்பது இவர்கள் வாழ்விலே ஒரு புது திருப்பத்தை தந்தாலும் இல்லறம் நல் அறம் என்பது அந்த பெண்ணின் வளர்ப்பினாலே தாய்மை பெற்றாள் அவள் என்றால் அது ஒரு உயர்ந்த நிலையாக கருதப்படும் கொண்டாடப்படும் விஷயமாக இருக்கும். மாறு மதியும் ஆதித்தனும் மாறு இன்றி தாறுபடாமல் தண்டோடே தலைப்படில் ஊறுபடாது உடல் வேண்டும் உபாயம் பாறுபடா இன்பம் பார்மிசை பொங்குமே என்று திருமூலர் பெண் கலை ஆண் கலை என்று வழங்கும் இக்கலைகளின் வாயிலாக அவர்களை வளர்த்து விட்டால் அறம் எங்கும் செழித்தோங்கும், சத்தியம் நீடித்து நிலைக்கும், வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறுகின்றார். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதுக்கி யாதுமோர் குறைவிலை கண்ணில் அல்லது உருங்கழுமல வளர்நக பெண்ணினல்லாளுடும் பெருந்தகையிருந்தே. எல்லா சிவஸ்தலங்களிலும் உமையம்பிகையோடு அறம் வளர்த்த நாயகியோடு தர்ம சம்வர்த்தினியோடே கூட கூட பாடுகின்றார் சம்பந்தர் முதலான சைவ சமயக்குறவர் நால்வரும். எனவே பெண்மங்களுக்கு முதன்மையும் பெண்களை போஷித்து வளர்ப்பதும் அவர்களுக்கு இன்ப வாழ்வை பெருக்குவதும் நல்லறத்தை போதித்ததும் அறம் எனும் வளையத்துக்குள் கற்பு என்கின்ற வளையத்துக்குள் அவள் வளைய வருவதும் இவ்வனைத்தும் அடக்கம் ஒடுக்கம் நாணம் பயிர்ப்பு இவைகளின் முதிர்ச்சியால் தாய்மையும் பெற்றிடும். அந்த உயர் தவத்தவர் அவர்கள் ஞான நிலையை எய்தினால் அவர்கள் விஷயமே தலைகீழாக மாறிவிடும். ஞானம் என்பது பொதுவாகவே நாம் பாரத தேசத்திலே தவம் இயற்றிய மகனீயர்கள் கணக்கிலே பார்த்தால் 63 ஓரிருவர் தான் பெண்கள். அதுபோல் ஞானியர்கள் திலக்கங்களாக இருக்கக்கூடிய சித்த புருஷர்களின் திலக்கங்களாக இருக்கக்கூடியவற்றுள் பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தாலும் அறம் என்பது அவர்களுடைய கைவண்ணத்தால் மலர்வது. அறம் வளர வேண்டும் என்றால் பெண்களின் நிலை உயர வேண்டும். எனவே இதை மனம் கொண்டு உயர்ந்த குரு பரம்பரையிலே மகாத்மா கோதண்டராம சுவாமிக்கு ஆட்பட்ட குரு பரம்பரையிலே வந்து தோன்றியபடியால் மகாத்மா கோதண்டராம சுவாமி குருமாமியின் தாயார் அவ்வா என்று கூறுவோம். அவர்கள் பூர்ண கர்ப்பவதி. கல்யாணி ஹாஸ்பிட்டலிலே அனுமதி தந்து அவர்களை சேர்த்து விட்டார்கள். எக்கணமும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலை. அப்பொழுது அவர்களுக்கு உதவியாக இருந்தவர் ஓடி வந்து குருநாதர் மகாத்மா கோதண்டராம சுவாமியிடம் கூறுகின்றார், குருநாதா, இது மாதிரி அவ்வாவின் நிலை மோசமாக இருக்கின்றது. அவளுக்கு குழந்தையோ அல்லது அவளது உயிரையோ தான் காப்பாற்றலாம் என்று அந்த டாக்டர்கள் கூறுகின்றார்கள். என்ன செய்வோம் என்ற உடனே, வா, என்னை அழைத்து செல் என்றார். அழைத்து சென்று அவள் இருக்கின்ற அறையின் ஜன்னல் திரைச்சீலையை சற்றே விளக்கு என்றார். அவ்வாறு விளக்க அங்கிருந்து அபயஹஸ்தத்தை எடுத்து காட்டி நல்லதியாவும் நடக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். மங்களானி பவந்து என்று அவருடைய திருவாயிலிருந்து வந்த அக்கணம் சுலபமாக இயற்கையான பிரசவ முறையிலே பூமாம்பா வெளிப்பட்டாள். பிறக்கும் முன் ஆச்சாரிய கட்டாட்சத்திலே அனுகிரகிக்கப்பட்டாள். குரு சம்சர்க்கம் இவளுக்கு உயர்நிலையை தந்தது. தாயும் சேயும் நலமாக வீடு திரும்பினர். குருநாதன் திருவடியிலே அந்த குழந்தையை சமர்ப்பித்து இவள் உமக்கு ஆட்பட்டவள் என்றார் அவர் தாயார். அந்த வாக்கு கடைசி க்ஷண பர்யந்தம் இவர்கள் குடும்பத்திலே பூமாம்பாவுடைய பாட்டி ஒருவர் இருந்தார். அவர் குரு சேவை குரு சேவை குரு சேவை, அந்த திருவல்லிக்கேணி எல்லையே தாண்டியதில்லை. எந்த ஒரு குடும்ப காரியத்துக்கோ விழாவிற்கோ செல்லாது குரு கைங்கரியத்திலே ஆற்றுவட்டிருந்தார்.
அவர்கள் பெரிய பாகவதோத்தமர்களை முகம் கொடுத்து பார்க்க மாட்டார்கள். ஒரு தூணின் மறைவிலே அமர்ந்திருந்து அங்கிருந்து இதை பாடலாமா அதை பாடலாமா என்று பாடச் சொல்லி கேட்டு மகிழ்பவர். அவருக்கு வயோதிக காலத்திலே தனக்கு பிராணவியோகம் எக்கணமும் ஏற்படலாம் என்ற ஒரு தீர்மானமான எண்ணம் உதித்தது. ஒரு பெஞ்சிலே தன்னை கிடக்கும்படி சொல்லி அங்கிருந்து பாண்டரங்கன் கோவில் கோபுரத்தை தரிசித்தவாறு நந்தஹஸ்தமவலம்பியபாணினா மந்த மந்த மரவிந்தலோச்சனா சஞ்சரன் குணித கிங்கினீரவை மங்களம் தவ தனோது மங்களானி. கிருஷ்ணன் நடக்க ஆரம்பிக்கின்றான். தந்தையான நந்தனுடைய கையை தவறி விழுந்து விடுவோமோ என்று தத்தி தத்தி நடக்கும்போது பிடித்து கொள்கின்றான். பின்னர் தன்னை யாராவது பார்க்கிறார்களோ என்று சுற்றுமுற்றும் பார்க்கின்றான். வெட்கப்படுகின்றான். இந்த போன்ற ஒரு கருவிழிகளை பெருவிழிகளை நீள்விழிகளை அங்குமிங்கும் அலைய செய்து நம் மனதை கொள்ளை கொண்ட அந்த கண்ணன் நமக்கு சகலவிதமான மங்களங்களையும் தரட்டும் என்ற சோகத்தை சொல்லிக்கொண்டு, குருநாதா, இந்த க்ஷணபர்யந்தம் உமது சேவையிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக உமது அனுகிரகம் செய்தது. இதோ விடைபெறுகின்றேன், நித்திய சேவைக்காக வருகின்றேன் என்றார். அடுத்த கணம் அவள் தாளை சாய்ந்தது. ராமகிருஷ்ண ஹரி என்றால் பிராணவியோகமாயிற்று. அந்த பரம்பரையிலே அவரது பேத்தியாக வந்தவர்தான் பூமாம்பா. பிரமாணம் சக்த கர்மாணாம் மானிதாம் சக்த மண்டலை கிருதானேக மகாயஜ்ஞான் வந்தேகம் பரதேவதாம். சரி, அவள் யார், என்ன அவளது லட்சணம்? குரு பக்தி பிரதீகாம் தாம். குரு பக்தி என்கின்ற உயர்ந்த பக்தியின் ஓர் உருவம், ஒட்டுமொத்த உருவமாக அவதரித்தாள். குரு ஸ்மரண விஹ்வலாம். ஒரு கணனேனும் குருநாதனை நினைக்க மறந்துவிட்டாள். பாவம் செய்து விட்டேனே என்று ஏங்குவாள். குரு சேவா ஸ்வரூபிணி. அனவரதம் குரு பர்வா வந்துவிட்டது, கௌரவசாத்தம் வருகின்றது. தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? என்ன செய்கிறீர்கள்? குரு ஸ்மரணத்தில் இருக்க வேண்டாமா? எவ்வளவு ஆவர்த்தி பஞ்சாசி செய்து அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? இதை செய்ய வேண்டும் என்கின்ற காரியங்களிலே என்ன அலைகள் சதா ஓட வேண்டாமா என்று அடிக்கடி கூறுவார். குரு சேவா ஸ்வரூபிணீம் பூமாம்பாம் தாம் ஸ்மரேமஹி. அப்பேற்பட்ட பூமாம்பாவை நாம் ஸ்மரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தாஸ்ய பக்தி விவர்தினீம் ஞானபாசா சுசோபினீம் தாசகுல சுபோஷினீம் பூமாம்பாம் தாம் ஸ்மரேமி. தாஸ்ய பக்தி விவர்தினி, குருநாதருக்கு நிழலாகவே இருப்பதை சதா காலமும் அவருடைய தேக ஆரோக்கியத்திலும் அவருடைய பூஜா விஷயங்களிலும் அவர் ஈடுபடும் அனைத்து விஷயங்களிலும் தான் தாசியாய் இருந்து கொண்டு தாஸ்ய பக்தி விவர்தினி, குருநாதனுக்கு அருகாமையில் அனவரதம் இருந்து செய்வது தாஸ்ய பக்தி என்றும், எங்கோ இருந்தாலும் குருஸ்மரணையை இருந்து கொண்டு அந்தந்த முக்கிய காலங்களிலே வந்து குரு சேவை செய்வது தாசபக்தி என்றும் கூறப்படும். இருவிதமாகும். தாசபக்தியினாலே உயர் ஞானம் பெற்று ஞானக்கலைகளின் வளம் பெற்று ஞான கடலாய் இருந்து கொண்டு ஞானபாசா, அந்த ஞான சோபை சுஷோபினீம் எங்கும் பிரகாசிக்க அனைவராலும் புகழப்படுபவளாக இருந்தால் தாசகுல சுபோஷினீம், தன்னை அண்டிய குடும்பங்களுக்கு அவர்களின் விசுவாசத்திற்கு அவர்களுடைய பிரேமைக்கு தான் செய்தது போராது என்று அனுகிரகம் செய்த வண்ணம் பெரும் அழையன அனுகிரகத்தை வசிப்பவள் பூமாம்பாம் தாம் ஸ்மரேமி. அப்பேற்பட்ட பூமாம்பாவை அனவரதம் நாம் நினைத்து நாம் வாழ்வாங்கு வாழ்வோமாக. மங்களம் ஸ்ரீ பூமாம்பாயே பூமிகா குரு சேவாயாம். மங்களம் ஸ்ரீ பூமாம்பாயே பூமிகா குரு சேவாயாம். மங்களம் மஹனீய மந்தஸ்மிதானனாயீச்ச. மங்களம் ஸ்வஜனானந்த மூலகாரணரூபிண்யை. மங்களம் ஸ்வஜனானந்த மூலகாரணரூபிண்யை. மங்களம் சித்திதாத்ரை லலிதானந்த பிரேயஸ்யை. மங்களம் சித்திதாத்ரை ச லலிதானந்த பிரேயஸ்யை. மங்களம் தே சதா ஜயமங்களம்.
ஜயமங்களம் நித்ய சுபமங்களம். பூமாம்பா குருசேவையின் ஸ்வரூபம், குருசேவையின் பிரதீகம், அவளுக்கு மங்களம். குருசேவைக்கு வித்திட்டவள், அவளுக்கு மங்களம் உண்டாகட்டும். மகனீயாயை மகான்களெல்லாம் கொண்டாடிய மகனீய சுரூபிணி, மந்தஸ்மிதான நாயை, சதா புன்சிரிப்போடு கூடிய திருவதனம், மங்களம் ஸ்வஜனானந்த மூலகாலர ரூபிணியை, ஸ்வஜனங்களுடைய அவரையே அண்டி வாழ்ந்த பல்வேறு குடும்பங்களுடைய ஆனந்தத்திற்கு மூலகாரண ரூபிணியாக எவள் இருந்தாளோ, எவள் சித்திகளை தந்தருளாளோ, லலிதானந்தருடைய பிரேயசியாக இருந்தாளோ, அப்பேற்பட்ட குருஸ்வரூபிணியை பூமாம்பாவை சதா நமஸ்கரிக்கின்றோம். ஸ்ரீ பூமாம்பா மாதா கீ ஜெய். சத்குரு லலிதானந்த பகவான் கீ ஜெய். ஷியாமானந்த பகவான் கீ ஜெய்.